சிங்கப்பூரின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானதும் பல்வேறு மாற்றங்களை சந்தித்ததும் ஆகும். இது ஒரு சிறிய மீனவர்கள் குடியிருப்பாக தொடங்கி உலகின் முன்னணி வர்த்தக மையமாக மாறியுள்ளது. பண்டைய காலம் சிங்கப்பூர் தெமாசேக் என்ற பெயரில் 13ஆம் நூற்றாண்டில் முதல் முறையாக அறியப்பட்டது. இது ஜாவா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுடன் கடலோர வர்த்தகம் செய்த நகரமாக இருந்தது. சிலர் இதனை சிங்கப்பூர் என்ற பெயருடன் இணைத்து பார்க்கின்றனர். இதில் சிங்கம், சிங்கம் என்றால் சிங்கம் மற்றும் பூரா என்றால் நகரம் என்பதாகும். அதாவது சிங்கத்தின் நகரம் சிங்கப்பூர். கொலோனியல் காலம் 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கு இந்தியா கம்பெனி சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபிள்ஸ் சிங்கப்பூரை ஒரு வணிக மையமாக உருவாக்கத் தொடங்கினார். இது பின்னர் பிரித்தானிய குடியரசின் கீழ் வந்தது. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் சிங்கப்பூரை கைப்பற்றியது. சுதந்திரம் மற்றும் வளர்ச்சி 1959ஆம் ஆண்டில் சிங்கப்பூர் தன்னாட்சி அரசு பெற்றது. 1963ஆம் ஆண்டில் மலேசியாவில் இணையப்பட்டது. ஆனால் 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்து சுதந்திர நாடாக ஆனது. இன்றைய சிங்கப்பூர் லீ குவான் யூ எனும் முதன்மை தலைவரின் வழிகாட்டுதலால் சிங்கப்பூர் மிகுந்த வளர்ச்சி பெற்றது. இன்று உலகின் முக்கியமான தொழில்நுட்ப, வர்த்தக, கல்வி, மருத்துவ மற்றும் சுற்றுலா மையமாக மாறியுள்ளது. முக்கிய அடையாளங்கள்: பன்முக கலாச்சாரம், சீனர், மலாய், இந்தியர், தமிழர் என பல இன மக்களின் கலவையுடன் இணக்கம். தமிழ் சிங்கப்பூரின் சட்டபூர்வமான 4 மொழிகளில் ஒன்றாகும். மற்றவை ஆங்கிலம், சீனம், மலாய்.